சென்னை ஓட்டல் சங்க தலைவர். ஈரான் இஸ்ரேல் வாருக்கு அப்புறம் நிறைய கேஸ் சப்ளையை நின்று போச்சு. லாஸ்ட்டு 10 டேஸுக்கு அப்புறம் இனி இப்போ கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளில் போயிட்டுருக்கோம். இண்டஸ்ட்ரி கேஸ் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கோம். அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணுன்னா கேஸ் வேணும். அதுக்காண்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசினதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது. அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மூட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோமோங்கிற ஒரு பயம் வருது. அது விஷயமாக வேறு என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கணுமோ பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு கூட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பேச போகிறோம். பேசினதுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு முடிவு வரும் நாளைக்கு. சார், இந்த கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறையினால உயர்வு ஆகிருக்கு, பணம் அதிகரிச்சிருக்கு. இதனால ஒரு நாளைக்கு பட்ஜெட் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது சார்? அது உயர்வு கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். வேறு வழி. அது எவ்ரி மந்த் தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, நாட் ஓன்லி டுடே. இருந்தாலும் எங்களுக்கு ஷார்ட் சப்ளை தான் பெரிய ப்ராப்ளம். எங்களுக்கு ஒரு சிலிண்டர் கூட கொடுக்கறதில்ல. அட்லீஸ்ட் 50% கொடுத்தா கூட எங்களுக்கு ஒரு ஏதோ ஒன்று பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய இது ஏன் இந்த மாதிரி ஆகுதுங்கிறது தான் என்னோடய கொஸ்டின். சார், இப்போ ஹோட்டல்லாம் மூடப்படும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகுது? கேஸ் சிலிண்டர் அந்த அளவுக்கு பற்றாக்குறையாக இருக்குதா? அதை தவிர்த்து நம்ம வேறு எந்த முறையில் நம்ம பண்ணலான்னு இருக்கோம் சார்? இல்லை, வேறு எந்த முறையும் இப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா எங்கள் ஹோட்டல் நாங்கள் மூடலை, கேஸ் தரல. அதனால் மூட வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறோங்கிறது தான் எங்களுடைய வாதம். ஸோ நாங்களாக போய் மூடணும், அதனால் அது ப்ராப்ளம் கொண்டு பண்ணலாம் கிடையாது எங்களுக்கு. கேஸ் சிலிண்டர் நாளைக்கு ஒரு 50% கொடுத்தா கூட வீ கேன் ஸ்டார்ட் த இது அப்படின்னு முழுதான் அந்த மாதிரி தான் இருக்கிறோம் நாங்கள். சரி, இப்போ கேஸ் சிலிண்டருக்கு பதிலாக நம்ம மின்சார அடுப்பு பயன்படுத்தினா மின்சாரத்துக்கு தனியாக மானியம் வழங்குறதுக்கு நீங்கள் அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? இல்லை கேஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம அடுத்த கட்டமாக என்ன முயற்சிகளை ஈடுபட்டுருக்கோம் சார்? ஆல்ரெடி இந்த கோரிக்கையெல்லாம் நிறையா வச்சுருக்கோம். இண்டக்ஷன் வைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா பீக் ஹவர் சார்ஜின்னு சொல்லி ஒரு சார்ஜ் போடுறாங்க. அது மோர் தென் 35-40% இன்க்ரீஸ் ஆகுது. நார்மல் கரண்ட்டு ஒரு பக்கம் 1 மணி நேரத்துக்கு வேறு மணி ஒவ்வொரு டைமுக்கு மாற்றி சார்ஜ் பண்ணுறது எந்த ஊர்லேயும் இல்லாத ஒன்று. ஒரு கரண்ட்டு கொடுத்தா ஒரே ரேட்டு தானே இருக்கணும். ஸோ பீக் ஹவர் சார்ஜு, அப்புறம் நான் பீக் ஹவர் சார்ஜுன்னு சொல்லி அது போக அடிஷ்னலாக வேறு சார்ஜெல்லாம் போட்டு, அதனால் இண்டக்ஷன் எங்களுக்கு வயபிளாக இல்லை. கேஸ் தான் சீப்பாக இருக்குது. இப்போ கேஸும் இல்லாதனால இண்டக்ஷன் போனாலும் அதுக்கு உண்டான செலவுகள் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இப்போ ஹோட்டல் உணவுகளில் அதிக உணவுகள் வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. இந்த கேஸ் தட்டுப்பாட்டினால உணவுகளோட வெரைட்டிஸும் கம்மியாகுமா? ஆல்ரெடி கம்மி பண்ணிட்டு தான் இருக்கோம். 50% டவுன் பண்ணிட்டோம். இன்னொரு 50% என்னென்ன குறைக்கணுங்கிறது இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். மீல்ஸ் இருக்குது பாருங்கள், அது கூட கட் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா அதில் தான் நிறைய கேஸ் எங்களுக்கு தேவைப்படாது. தோசை வெரைட்டிக்கு நிறைய கேஸ் தேவைப்படுது. ஒரு தோசை உற்பத்தி பண்ணணுன்னா 200 சென்டிகிரேட் சூடு இருக்கணும். அந்த சூடுக்கு கேஸ் ஆன்லேயே இருக்கணும். ஸோ இதிலலாம் என்னென்ன காஸ்ட் இதெல்லாம் பண்ண முடியும்னு பார்த்துட்ருக்கோம். காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் தான் இதெல்லாம் தெரிய வரும். அது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அதோட ஸ்டெப்பெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். முடிவு தெரியும் நாளைக்கு. சென்னையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் உணவு ஹோட்டல்களை நம்பியே இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? தயவுசெய்து இது எங்கள் கண்ட்ரோலில் இல்லை. எங்களை மீறி ஈரான் இஸ்ரேல் வார்னால நடக்குது. இந்தியா கவர்மெண்ட்டும் அதில் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க, நாங்களும் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்கோம். இந்த சமயத்தில் நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. வி ஆல்சோ ஸ்ட்ரகிள். எங்களுக்கும் உங்களுக்கும் ஒன்று தான், நீங்களும் நாங்களும் ஒன்று தான். ஸோ ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில் மூட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஆனால் நிலைமை சீராகும்னு நாங்கள் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். அரசு தரப்பில் பேசுனீங்களா? அரசுக்கு என்ன மாதிரியான கோரிக்கை வைக்கிறீங்க சார்? இதன் மூலம் உணவகங்களுக்கு அத்தியாவசிய பொருள் என்பது ஃபியூயல் தான், எரிபொருள் தான் அத்தியாவசிய தேவை. எரிபொருள் இல்லாமல் உணவகங்கள் 100% இயங்கவே முடியாது. இந்த நிலைப்பாட்டில் வளைகுடா நாட்டில் இருக்கிற இந்த போரின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற பெட்ரோலிய பொருட்கள் தட்டுப்பாட்டினால கேஸ் சிலிண்டர் சப்ளை பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்திய அரசு மூலமா அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அத்தியாவசிய சேவை சார்ந்த தொழிலான ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இடங்களுக்கு தான் அது சப்ளை பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சர்க்குலர் நேற்று போட்டுட்டதுனால நாங்கள் எங்களையும் சேர்த்து அந்த அத்தியாவசிய பொருட்கள் எசென்ஷியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த அத்தியாவசிய பொருட்கள் விநியோக லிங்கோடு எங்களையும் சேர்த்துடணும், ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியும் சேர்க்கணுங்கிறதுக்காக பாரத பிரதமருக்கும் நம்ம ஸ்டேட்டு சீஃப் மினிஸ்டருக்கும் ஏற்கனவே கோரிக்கை மனு சமர்ப்பித்திருக்கிறோம். அது சம்பந்தமாக காலையில் சீஃப் மினிஸ்டர் நேரில் பார்த்தும் இந்த கோரிக்கை மனுவை கொடுத்து இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம்.
அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மூலியமாக அந்த மத்திய அரசு நிறுவனங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் சப்ளை இருக்குது கேஸ், அதை இன்னைக்கு ஈவினிங்குள்ளே எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதிகமாக நேரம் அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம், இல்லை இன்னைக்கு நைட்டுக்குள்ளே கிடைக்கும். நாளைக்கு எங்களை மீட்டிங்க்கு கூப்பிட்ருக்காங்க அரசு தரப்பில் இருந்து. மினிஸ்டரோட ஃபுட் மினிஸ்டரோடையும் சீஃப் செக்ரட்டரியோடையும் மீட்டிங் இருக்குது. அப்போ தான் தெரியும் உண்மையான நிலைப்பாடு என்ன, எவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க நமக்கு உணவகங்களுக்கு உண்டான சப்ளையை கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது அப்போ தான் தெரியும். ஆஸ் இட் இஸ் ஆஸ் ஆன் டேட் இப்போ இருக்கிற நிலைப்பாடில் ஒரு 48 மணி நேரம் எங்களுடைய உணவகங்கள் இயங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதே தவிர, அதுக்கப்புறம் அது சப்ளை சரியாக இல்லைன்னா தலைவர் சொன்ன மாதிரி கட்டாயம் உணவகங்களை மூடக்கூடிய ஒரு நிர்பந்தம், கட்டாயம் தான் இது நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு நாங்கள் யாரையும் குற்றம் சொல்லி குறை சொல்ல முடியாது. சப்ளை சரியாக இருந்துச்சுன்னா நாங்கள் எங்கள் உணவகங்களை திறந்து நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி 2 லட்சம் பேர் இல்லை, இங்கே சிட்டிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேருக்கு மேலே இங்கே உணவகங்கள்லேருந்து வாங்கி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, 20 லட்சம் பேருக்கு மேலே. அப்போ அவங்களுக்கு உண்டான உணவு பூரா தயாரிக்கக்கூடியது எங்களுடைய உணவகங்கள் தான். உணவகங்கள் கம்யூனிட்டி கிச்சன்ஸாக சமுதாய சமையல் கூடங்களாக செயல்பட்டுருக்குன்னு பல முறை நாங்கள் திரும்ப திரும்ப அரசுகளுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான மானியமோ அல்லது ஒரு உதவியோ உணவகங்களுக்கு எந்த வகையிலுமே கிடையாது. இந்த சிலிண்டரையே எங்களுக்கு மானிய தொகையில் வழங்கினா உணவகங்களை இன்னும் சிறப்பாக நடத்த முடியுங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டு. ஏற்கனவே உணவகங்கள் இந்த தொழிலாளர் பாதிப்பு, வேறு நிறைய அரசினுடைய சட்டங்களினால் நிறைய பாதிப்புகளுக்கு இருக்குது. இந்த நிலைமையில் உணவகங்களை திரும்ப ஒழுங்காக ரன் பண்ணணும்னா அரசு இதை உற்று கவனித்து உணவகங்களுக்கான நெருக்கடிகளை குறைத்து சட்டத்திட்டங்கள் வரைமுறைகள் எல்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக பண்ணினா தான் உணவகங்கள் மேற்கொண்டு தங்களுடைய செயல்பாடுகளை கண்டினியூ பண்ணும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கொடுக்குற கோரிக்கை என்னென்னா, இது எஃபெக்டட் ஒன்லி ஹோட்டல் துறை மாத்திரம் இல்லை, விவசாயிகளுடைய அரிசி பருப்பு காய்கறிகள் இப்போ டெய்லி கிடைக்கின்ற பால் வகைகள் எல்லாம் முக்கிய மூலப்பொருட்களே இதுதான். அதை வச்சு தான் எங்கள் தொழில் உணவு தொழில் செய்யப்படுது. ரெண்டாவது, பணியாளர்கள் ரொம்ப ஈடுபாடுள்ள தொழில் இந்த தொழில். பணியாளர்களுக்கு தங்குற இடம் கொடுத்து 3 வேளை உணவு கொடுத்து அதுக்கப்புறம் விவசாயிகள்கிட்ட வாங்குகிற பொருள்களை வைத்து அதை உருவாக்கி அதில் 10% தான் எரிபொருளுடைய இன்வால்மெண்ட் இருக்குது. மீதி 90% விவசாயிகளை சார்ந்த பணியாளர்களை சார்ந்த எங்களுடைய வாழ்வாதாரம்ங்கிறது. இந்த எரிபொருள் இல்லைன்னா ஒட்டுமொத்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இல்லாமல், விவசாயத்துறைகள் இல்லாமல், பணியாளர்களுடைய குடும்ப நலன், அப்புறம் டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபுட்டு சப்ளை பண்ணது, டெய்லி இண்டஸ்ட்ரியில் ஐடி செக்டருக்கு வெளியூர்லேருந்து வருகின்ற வாடிக்கையாளருக்கு மாதாந்திர உணவுகள், குறிப்பாக ஆன்லைன் சேல்ஸில் மூத்த குடிமக்கள் முதியோர்கள் இவங்கெல்லாம் வீட்டில் இருந்து கடைக்கு வர முடியாமல் ஆர்டர் பண்ணி செயல்படுகின்ற இந்த தொழிலில் எதிர்காலையுமே ஒரு சிக்கலான சூழ்நிலைக்கு கோவிடில் சந்தித்த பிரச்சனையை விட இப்போ சந்திக்கிற பிரச்சனை இது ஒரு பெரிய சவாலான சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு. மாநில அரசு தயவு செய்து எங்களுடைய கோரிக்கைகளை, எங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் மனதில் வச்சு மத்திய அரசுக்கிட்ட எரிபொருளை வாங்கி எங்களுக்கு இது ஸ்பெஷல் கமாடிட்டி ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால, அவசிய பொருள் தொழில் பண்ணுறதுனால நீங்கள் அதை எங்களுக்கு எப்பயும் போல் கேஸ் சப்ளை வர்றதுக்கு நீங்கள் அதை அனுமதி வாங்கி கொடுக்கணும். இரண்டாவது எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் இதை யூஸ் பண்ணுறது, அந்த இந்த யூஸ் பண்ணுற டைம் டேரிஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குற டேரிஃபில் கமர்ஷியல் டேரிஃபை எடுத்துகிட்டு அந்த முக்கியமான நேரத்தில் யூஸ் பண்ணுற ஃபைன் சார்ஜ் இல்லாமல், நிறைய டெபாசிட்கள் இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி எதிர்காலத்தில் இது எல்லாருடைய வேலைவாய்ப்பு, விவசாயிகளுடைய நலன் எல்லாமே காக்கப்படும். தயவு செய்து மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த இண்டஸ்ட்ரி அழியாமல் இதில் பயணிக்கிற அத்தனை பேருடைய வாழ்வாதாரமும் பொதுமக்களுக்கு கிடைக்கின்ற அது வசதிகள் எல்லாம் இல்லாமல் போகக்கூடாது. அரசுக்கு வருகின்ற இதனால் இழப்பு, வரி இழப்பும் மற்ற இதுவும் வேலைவாய்ப்பு இழப்பும் இல்லாமல் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கனால எங்களுடைய ஒட்டுமொத்த உணவுத்துறை சார்ந்த அத்தனை பேருடைய கோரிக்கை மாநில அரசு மத்திய அரசுக்கு வைக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் இந்த சிக்கலான சூழ்நிலையில் எங்களை எல்லாம்
இன்னும் இந்த தொழில் அழியாமல் காக்க வேண்டும் என்று அன்பு கோரிக்கையாக வைக்கிறோம். ஆமாம், அது இப்போ வேலை நேரம் வந்து கம்மி பண்ணிட்டோம். அது குறிப்பாக வந்து சைனீஸ் உணவு, தென்னிந்திய உணவுக்கு அவ்வளோவா பெரிய சேலஞ்ச் இல்லை. குறிப்பாக தோசைக்கு மாத்திரம்தான் அது பிரச்சனை வரும், தோசை பரோட்டா இதுக்கு. மீதி வந்து சமைச்சு வச்சுட்டோன்னா அதுக்கு நிறைய எரிபொருள் தேவைப்படாது. அதனால் வந்து இப்போ தென்னிந்திய உணவு வச்சு தான் செயல்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். சைனீஸ் உணவு வகைகள் வந்தும், அப்புறம் நார்த் இந்தியன் டிஷ்ஷு, இந்த மாதிரி மெக்சிகன், இட்டாலியன், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சமைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த கேஸ் எங்களுக்கு இல்லாதனால அது ஒரு வேலைவாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைக்க வேண்டிய நேரம். வேலை நேரத்தையே நாங்கள் அந்த பீக் ஹவர்ஸ் இருக்குது. காலையில் டிஃபன் டைம் வந்து 7 to 9, மதியம் உணவு நேரம் வந்து 1 to 3, இரவு வந்து டின்னர் டைம் வந்து 7 to 10. இதனால் எல்லா ஹோட்டல் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கலந்து பேசி நிறைய மெனுவை கட் பண்ணி வேலை நேரத்தையும் குறைச்சி அதுக்கும் செயல் பண்ணோன்னா முக்கியமாக கேஸ் தேவைப்படும். எரிபொருளுக்கு ஆல்டர்னேட்டிவ் அரசு ஏதாவது உதவிகள் செஞ்சு ஆலோசனைகள் கொடுத்து எங்களை காக்க வேணும்னு கோரிக்கை வைக்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.